அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ப்ளூ டிபேட். நான் மாலின். இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம்னா, நேற்று ஒரு சம்பவம் சென்னையில், சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்து அந்த சாலையில் நடந்தது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு, உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு, சனாதன சக்திகளுக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிவிட்டு வரும்போது ஒரு சங்கி, ஒரு 420 வழக்கறிஞருங்கிற பேரில் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டிருந்த நபர், வழக்கறிஞரை அவரை பார் கவுன்சில் ரத்து செய்த நபர், ஒரு பெண் ஜட்ஜிட்ட மிக தவறாக நடந்து கொண்ட நபர் ராஜீவ்காந்தி என்பவர் எழுச்சி தன்னுடைய காரை வழிமறித்து தகாத வார்த்தையில் பேசி சண்டைக்கு தயாராக இருக்கார். விடுதலை சிறுத்தைகளோடு சண்டைக்கு தயாராக வேண்டும் என்றால் நேரத்தை நாளை குறித்துவிட்டு வாருங்கள், நாமும் தயாராக இருப்போம் என்றுதான் சிறுத்தைகளுடைய செயல்பாடு இருக்கும். சும்மா காரில் போகிறப்போ உரண்டெழுக்கிறது, அது ரொம்ப ஆபத்தானது, தவறானது. ஏனென்றால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை, தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரை நன்மதிப்பு, பொது சமூகம், தமிழ் சமூகம், இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மதிப்பை பெற்றவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த காரை போகிற போகில் நிப்பாட்டிட்டு அதில் உரண்டெழுத்துட்டு அதை சோசியல் மீடியாவிலையும் அந்த ஒரு சங்கி ஊடகமான பாலிமர் சேனல், மற்ற சில யூடியூப் சேனல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க செயலில் நேற்று நடந்து கொண்டார்கள். இப்பொழுது வரைக்கும் அவர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் எதை நோக்கி நகரப்போகிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வன்முறை அரசியலுக்கான செயல் திட்டத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. ஊடகங்கள், குறிப்பாக பாலிமர் சேனல் மிக தவறான, தலைவர் எழுச்சித்தனுடைய கார் அந்த 2 வீலரில் மோதிருச்சுன்னு சொல்லி நியூஸ் போடுது. இது எவ்வளோ பெரிய ஆபத்தான அரசியல். அவருக்கு அந்த ராஜீவ்காந்தி என்ற அந்த சாதி வெறியன், அந்த சங்கி தலைவருடைய காரை பின்தொடர்ந்து மறித்து ஒருமையில் பேசுகிறார். இதெல்லாம் இந்த யூடியூப்ல பேசுகிற இந்த வெண்ணையாண்டிகளுக்கு விளக்கணைக்கு தெரியலையா? ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவரை மிக மோசமான ஒரு நபர் நடவடிக்கைக்கு உட்படுத்திருக்கான். அவனை கொஞ்சுவாங்களா சொல்லுங்க? ஆனால் இன்றைக்கு யூடியூப்ல உட்காந்துட்டு பேசுகிறான்ல தற்குறி, எனக்கு என்னன்னா, சாதி வெறியன் இப்படி தான் இருப்பான், சாதி வெறியர்கள் இப்படியே நடந்து கொள்வார்கள் என்று நம்ம பார்த்துருக்கோம். சாதி வெறி அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க, சாதி வெறி காவலர்கள் எப்படி இருப்பாங்க, நிர்வாகம் எப்படி இருக்கும், ஒரு தாசில்தார் சாதி வெறியோடு எப்படி நடந்து கொள்வார்லாம் பார்த்துருக்கோம், ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி நடந்துக்குவார் பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ் தேசியங்கிற போர்வையில் இவ்வளவு வன்மமாக சாதியாக இருக்கிறது தான் ஆபத்துங்கிறோம். ஆமாம், ஏன்னா ஊடகங்களை யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு மிக சாதிய எண்ணங்களோட, சாதிய வன்மத்தோட ஒரு கார்னர் இருக்குல்ல, அது தப்பு. நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. ஒரு சம்பவம் நடக்குதா, அதை பற்றி ஒரு நாள் விட்டு மறுநாள் ஆய்வு பண்ணி செய்தியாக்குங்கிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் கூட ஏன் அன்னைக்கு இரவு முகநூல் நேரலில் பேசினார்னா, அது ஒரு வன்முறையாக ஆயிடக்கூடாது, அது ஒரு பதட்டமான சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கிடக்கூடாதுன்னு தான் அதற்கு விளக்கம் கொடுத்தாரு. புரியுதுங்களா? இந்த அறவைக்காடு, யூடியூப் அறவைக்காடு இருக்காங்கல்ல, யூடியூப்ல உட்காந்துட்டு பேசிக்கிட்டே அறவைக்காடு இருக்காங்கல்ல, புரிஞ்சுக்குங்க. போத ஒரு தலைவர் முகநூல் நேரையில் பிரச்சனையை ஒட்டி பேசும்போது எதுக்குன்னா, தன்னுடைய தொண்டர்களை சமாதானப்படுத்துவதற்கு, வேற எதுவும் வன்முறைக்கு வித்திட்டக்கூடாது. யாரோ எங்கேயோ ஒருத்தன் செய்கிற தவறு அது சமூகத்துக்குள்ள பிளவு ஏற்படுத்துங்க.
இந்த அறவேக்காட்டுத்தனம் இந்த அறிவு, அடிப்படை அறிவு கூட தெரியாம அறவேக்காட்டுத்தனமா உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னமோ பேசுறீங்க. இதுல திமுகவுக்கு சொம்படிக்கிறோம், அவங்க காவல்துறைக்கு சப்போர்ட்டா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் காவல்துறை, நிர்வாகம், சாதியவாதிகள், முதலாளிகள், அதிகார வர்க்கம் இதெல்லாம் விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவா இருக்காது. இதை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 5 சென்டரும் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக இருக்கும். காவல்துறை, நிர்வாகம், சாதியவாதிகள், முதலாளிகள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க எங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் எதிராக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்ல மனிதர்கள், அந்த அந்த 5 சென்டரில் இருக்கிற நல்ல மனிதர்களே உதவியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஊடகத்திலேயோ இல்லை சோசியல் மீடியாலேயோ நீங்கள் பகிர்ந்துக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, இது யாருக்கு நீங்கள் சப்போர்ட் கட்டுறீங்க? இது யாருக்கான அரசியலை நீங்கள் செய்கிறீங்க? ஒரு சாதி வெறியன் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளனாக இருக்கான். அவன் அப்பட்டமாக வழக்கறிஞர் பேரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான். அவனுடைய வழக்கறிஞர் தொழில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவனுக்கு சப்போர்ட்டாக எழுதுறீங்க, அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுறீங்க. நல்லா அந்த வீடியோ பாருங்க, என்னுடைய முகநூலில் போட்டிருக்கேன். நல்லா அந்த வீடியோ எடுத்து பாருங்க, யார் மேலே தவறுக்குன்னு பாருங்க. எது நாச்சும்? இப்போ அண்ணாமலை போறாரு, அண்ணாமலை காரில் வந்து நடந்தா விட்டுருவீங்களா? இல்லை முக்குலத்தூர் அமைப்புகளுடைய தலைவர்கள் போறாங்க, அந்த தலைவர்களுடைய காரை மறித்து இப்படி நடந்து கொண்டா இப்படி விட்டுருவாங்களா? சொல்லுங்க. இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் போற காரை அப்படி மறிச்சு நீ பேசிடுவியா? நீ கை நீட்டு உரிமையில சொல்லிடுவியா? இது நடு நியாயமா பேசுறவங்க, நடுநிலையா பேசுறவங்க புரிஞ்சு பேசணும். புரியுதுங்களா? நீங்க நடுநிலையாங்கிற போரில் உட்காந்துக்கிட்டு, தமிழ் தேசியங்கிற போரில் உட்காந்துட்டு இவ்வளவு சாதிய வன்மமா இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஆபத்து ஒழிய விடுதலை சிறுத்தைகள் எந்த வகையும் கிடையாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எங்களுடைய நியாயமான அரசியலை, உள்ளார்ந்த அரசியலை புரிய வச்சிருவோம். அது லேட்டாக தான் புரியும். எல்லாமே உண்மை எப்போனா லேட்டாக தான் உண்மை வெளியே வரும். பொய் உடனே பரவும். வேகமாக பொய்க்கு மரியாதை கொடுத்து பரப்புவாங்க. ஆனால் உண்மை மெதுவாக பயணம் செய்து வெற்றி அடையும். நீங்கள் ஒவ்வொரு செயலும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு செய்தியும் ஊடகங்களில், யூடியூப்பில், சமூக வலைத்தளம் நீங்கள் பதிவு செய்வது 2 சமூகத்துக்கான பின்னடைவை ஏற்படுத்துறீங்க. இது தொடர்ந்து ஒரு சில யூடியூபர், ஒரு சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் ஏன் இந்த ஒரு செய்தியை கேட்டால் அதை வந்து ஆராயுங்க, அதை பரிசீலனை பண்ணுங்க. தவறா உண்மையா இல்லையான்னு ஒரு நாள் விட்டு பதிவு போடுங்க. ஏன் அவசரம்? இன்றைக்கு யார் மூக்குடைஞ்சது? ராஜீவ்காந்தி, அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தான் தவறு செய்துள்ளார். அது அப்பட்டமா தெரியுது. இன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருக்காங்க காலையில், அப்பட்டமா தெரியுது. புரியுதுங்களா? அப்ப இதை உணருங்க. ஏதோ ஒரு ஊடகம் சொல்லுது, ஏதோ ஒரு செய்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை, அங்கே ஒருத்தர் அடிச்சிட்டாங்க, நாம விடக்கூடாது. இந்த 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 கலாச்சாரம் தவறான கலாச்சாரங்கிறோம். யார் மேலே தவறு இருக்கிறோ அந்த தவறை உணருங்க. ஒரு தலைவர் வண்டியில் காரில் போறாரு, ஒரு தலைவர் வண்டியை காரை மறித்து பின்னாடி திரும்பி ஒருமையில் பேசுகிறான். ஒருமையில் பேசுகிறவனை, தரக்குறவா பேசுகிறவனை வேடிக்கை பார்த்துட்டு போக முடியும்? அவனை கண்டித்து அவனை வந்து காவல்துறை ஒப்படைக்கிறோம். விடுதலை சிறுத்தை தலைவருக்கு எஸ்கார்டு இருக்கு, கூடையே வந்து செக்யூரிட்டி இருக்காரு, அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி ஒரு வண்டி வருது. இதையெல்லாம் மீறியா விடுதலை சிறுத்தைகள் போய் அவர் தாக்க போறோம்? சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு 100 வண்டியில் போனாங்க, ஒரு 20 வண்டியில் போனாங்க, ஒரு 50 வண்டியில் போனாங்க, சண்டை போட்டாங்கன்னா ஓகே. புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகள் எஸ்கார்டோட போறாரு தலைவர், பின்னாடி ஒரு எஸ்கார்டு வண்டி வருது, எஸ்கார்டில் உள்ள வண்டியில் உள்ளவங்க இறங்கி போறாங்க. என்னடா தலைவர் பதட்டமா இருக்காரு, வண்டி இறக்குறாங்கனாரு. இதில் தலைவர் வந்து கண்ணாடி இறக்கி பார்க்கல, கண்ணாடி இறங்கி நின்று கேட்கல அப்படின்னா ஒரு சிலர் சாதி வெறியோட பதிவு போடுறீங்க, பேசுறீங்க. ஒருத்தன் ஒருமையில் பேசி தலைவர் வம்புக்கு இருக்கிறான். பண்பட்ட தலைவருங்க,
மனிதநேயமுக்குள்ள தலைவருங்க, மானுட விடுதலைக்காக பேசக்கூடிய தலைவருங்க. நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு மானுட விடுதலைக்காக ஒரு மனித பண்பாற்றல் கொண்ட தலைவர். புரியுதுங்களா? எறும்புக்கு கூட தீங்கு நினைக்கிறவர். எறும்புக்கு கூட தீங்கு நினைக்கிற நபர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படிப்பட்ட மனிதரை ஒருமையில பேசும்போது அவர் டோரை ஏன் திறக்கலனா, தான் இறங்கி போய் எதுவும் அசம்பாவிதம் வந்துடக்கூடாது, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அது சென்சிட்டிவா தமிழ்நாடு முழுக்க பரவி போயிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால தலைவர் பொறுமையாக நிதானமாக தன்னுடைய கண்ணாடியை இறக்காமல் தன்னுடைய பாதுகாவலர்கள் போய் பேசுறாங்க. அப்புறம் தொண்டர்கள் போய் அவனை கண்டிச்சு அனுப்புறாங்க. இதுதான் நடந்தது. இது தெரியாமல் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்ல உடனே பரப்புவதை, அதை மற்றவங்களுக்கு பரப்பி அதை வன்முறை செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டாம். சனாதன சக்திகள், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு நம்மளை அறியாமையே நமக்குள் ஊடுருவிட்டு இருக்காங்க. தமிழ் சமூகம் மட்டும் கிடையாது, மானுட சமூகத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இங்க மோசமான அதிர்விலையை உண்டாக்க போறாங்க, வன்முறையை உண்டாக்க போறாங்க, வன்முறைக்கான வித்திட்டு இருக்காங்க. இளைஞர்கள், இளம் தலைமுறைகள், குழந்தைகள், பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும். ஏனென்றால் நாம் பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம மனிதநேயம் உள்ள மனிதர்களாக வாழணும். ஆகையால் இது போன்ற செயல்களை ரொம்ப ஆராய்ந்து நிதானமாக கையாள வேண்டும் என்று உங்களை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.